திருட்டு நாய் சபரிசா. அந்த வக்கால போய் தான் என்ன பண்ணிக்கிறான், எங்கள் ராஞ்சி நாங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயேப்பா அவங்க வீட்லாம் காலி பண்ண சொல்கிறாங்க. நீ எங்கே போய் வேறையே போய் நாங்கள் கொடுக்க மாட்டோம், வேணா நீ கொடுத்து போடான்ட்டாங்க. என்ன பண்ணிக்கிறான், 60 அவனுக்கு வழி வர்றதுக்கு இடஞ்சல் இல்லாத இருக்குதுக்கு 60 குடும்பத்தை காலி பண்ணிக்கிறான். ஜி ஸ்கொயர்னு ஒரு ரிலேஷன் கம்பெனி வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எங்கே இருந்தாலும் பெருமா கோயிலை உடச்சி பெருமா கோயில் கொடுத்து உடச்சிட்டு போன நாளைக்கு இல்லை. அவனா வாழ்த்து ரொம்ப காலம் நம்ம தான்ப்பா இருந்து கடவுற சாமின்னு அவனுக்கு என்னதான் எவ்வளோதான் தைரியம் வருது அவனுக்கு. கொடுத்து பார்த்து அழிச்சிடுவாங்க. அழிச்சிருந்தா அழிக்க மாட்டேங்குதே. ஒரு டைம் பார்த்து அப்புறம் அழிப்பாரு அவனுங்க. ஒரு டைம் பேசும்போது பார்க்கணும், நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம் அதை பண்ணியிருக்கிறோன்னு போய் புழுவும்போது அப்படி பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. கந்தலாக்குறான் எங்கள் இடம் இதாக இருக்குதா. இப்போ பேர் வாங்கிட்டான். இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒன்று, திருச்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு திறந்துக்கிறான். இதெல்லாம் வேண்டி பேரை கொள்ளை அடிச்சு தான் பஸ் ஸ்டாண்டில் அவன் அப்போ சொல்ல மாயிடு தந்துருக்குறான். போனோன்னு கலெக்டர் தான் தோணும். பிஜேபி வந்தால் நமக்கு அதெல்லாம் பப்பு வியாபாரம். பிஜேபி வந்தால் தான் இன்னும் இருக்கிற மேலே காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நக்கின்னு போக வேண்டியதான். நக்கின்னு போக வேண்டியதான். பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் இவனுன்னா திட்டம். அவன்னா டெய்லியும் இல்லை தாயார் பக்கத்தில் அம்மன் உண்ணாமலையார் அம்மன். உண்ணாமலை அம்மன் வேறு அப்பன் அம்மன்லாம் பேர் இது பண்ணல. ஒன்று வந்து ராமலிங்கேஸ்வரர்னு வருவோம்னு நினைக்கிறான். எல்லா கல்லையும் ஒன்றா போட்டு விட்டான்னு போகிறான். 6 கல் அதான் கொடுத்தான். செயின் எல்லாம் ஒரு 7 எடுத்துக்குவோம். ஒரு ட்ரெயின் லாரி மட்டும் போட்டி சொல்ல செய்யுங்க. இது வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 டன் தான். நாங்கள் இதில் ஒரு 7 டன் 8 டன்னுக்கு வந்துக்குவோம். கொடுக்குதானே நல்லா கெப்பாசிட்டி கொடுக்கும். சரி, இது ஸ்டீல் செயின் தான். ஒன்றாவது தூக்கிட்டு தொங்கக்கூடாது, சூடாகும். போட்டு ஒன்று செயினுக்குது, அது 5 டன் தூக்கும். அப்படியா? இதெல்லாம் ஆடக்கூடாது, செயின் சூடாகும். அந்த இது பண்ணிடலாண்ணா. கல் ஒட்டி அது கல் ஒட்டி தேய்ச்சிடலாம். கம் போட்டு ஒட்டி அரண்டை எடுத்து நல்லா. அதான் ஏன்னா சில்லற வேலை எல்லாத்தையும் முடிச்சிடணும். இது இப்போ பண்ணும்போது பண்ணுமா லாஸ்ட்டா? வாஷ் வாஷ் பண்ணால் தான் புதுசாக இருக்கும். இல்லைனா அது இது ஆயில் இதுதான். இது கர்நாடகாவிலேருந்து வருது. இது வந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் வருது. கோலார் கேஜிஎஃப் தெரியுமா? தங்கம் அந்த ஏரியாவிலேருந்து வருது. இல்லை நம்ம ஒன்றுலாம் கிடையாது. அவங்க வண்டி கம்பெனி வண்டியே வந்து நம்ம மொத்தமாக பணம் கொடுத்துடணும். கல் வந்து கண்ணாடி கணக்கு. அவங்க வந்து நம்மளுக்கு இந்த சைஸ் வேணால் அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேருந்து வருது, கோலார்லேருந்து வருது. இதெல்லாம் 400 கிலோமீட்டர் வரும். நேற்று நைட்டு கிளம்பின வண்டி. நேற்று நைட்டு கிளம்பிச்சாங்க. ராட்டில் இறங்கி ஏற்றுனா ஏகப்பட்ட வேலை. ராத்திரி 10-11 மணி ஆகிடும். ஏகப்பட்ட வேலை. நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், ஏகப்பட்ட வேலை மிச்சம் பண்ணி விட்டுருவேன். நான் தான் வந்து ஒரு அட்ரஸ் கேட்டுருந்தாரு நம்ம ஞாபகம். அவன் திமுக பார்ட்டிட்டு அட்ரஸ் கேட்டு வந்தேன். ஒருத்தர் இறங்கி பேக் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம அந்த பேனெலாம் சொல்லி தான் நம்ம நிப்பாட்டிருப்பாங்க. நம்ம சொல்லல பரவாயில்ல. முதலோடு வந்தோம்னா அப்படி நம்மளை சொதி ஏமாற்றிட்டான். மற்றலாம் வந்துட்டான். வேற வந்து ஆந்திரா யாரெல்லாம் போயிட மாட்டாங்க.
இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற நிலம் உன் தம்பியும் சண்முகமா நல்லா வாங்கினாங்க அதை பிடிச்சாங்க. ஆமாம் ஆமாம். பிடிச்சாச்சா? அது ரேட் பேசுனது என்ன ரேட் பேசுனது?